அவங்க காம்பவுண்டு முடியுது, எங்கள் காம்பவுண்டு தொடங்குது, நடுவில் இந்த நடுவில் இந்த காம்பவுண்ட் போகும். கரெக்டாக அந்த இடத்துல ஒரு மரம் ரோட்டில் இருக்குது. ஓகேங்களா, ரோட்டில் இருக்குது. அந்த மரம், அந்த மஞ்சள் கொன்றை பூ அப்படி சொல்லுவாங்களா, அந்த பூ அவ்வளோ பூக்கும். டெய்லியும் அவ்வளோ மொக்கு இருக்கும். நீங்கள் இந்த பூ பொறிச்சா ஒரு 11 மணிக்குள்ளேயே அடுத்தது பூத்து அப்படி எல்லோ கலரில் இருக்கும். மரம் பச்சை கலரே தெரியாது, எல்லோ கலரில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மரம். அதில் நிறைய கிளிக வரும், புறா வரும், இந்த குருவி கூடு கட்டியிருக்கும். நல்லா தெரியும், நிறைய இடங்களில் குருவி கூடு கட்டியிருக்கோம். ஒரு தடவை அந்த குஞ்சு கீழே கூட விழுந்துருச்சு, அதை எடுத்து நாங்கள் மேலே விட்டோம். இது கொத்த கூட வந்துருச்சு, ஆனாலும் கொடை பிடிச்சிட்டு ஏறி விட்டோம். அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. அங்கே ரெகுலராக கூடி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அவங்க இந்த பொண்ணு காலையில் 9 மணிக்கு ஜாபுக்கு போச்சுன்னா ஈவினிங் ஒரு 5 மணி 6 மணிக்கு வரும். வந்துட்டு கூட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. இங்கே பாருங்கக்கா, குப்பை இப்படி கிடக்குது, எங்கள் தொட்டி தண்ணி விழுந்து அந்த தண்ணியிலேயே அந்த இலையெல்லாம் விழுந்து சேறு மாதிரி ஆயிடுது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன். அப்புறம் ஒரு நாள் நாங்கள் ஏதோ ஒரு ட்ரிப்பு போயிட்டோம், 2-3 நாள். அவங்க அதை நோட்டீஸ் பண்ணி தான் அந்த மரத்தை வெட்ட நாங்கள் விட மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும். ஏதாவது வெட்ட ஆள் வந்தாலும் நாங்கள் வெட்ட வேண்டாம்னு சொல்லிடுவோம். ஏன்னா நடுவில் இருக்குது, எங்களுக்கும் அதுக்கு இது இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. வெட்ட விட மாட்டோம்னு தெரிஞ்சு கரெக்டாக நாங்கள் டூர் போயிருக்கிறது தெரிஞ்சு அந்த நேரத்தில் மரத்தை மொட்டையாக வெட்டிட்டாங்க. கீழே இது வரைக்கும் வெட்டி எடுத்துட்டாங்க.